ஓசையா ஓசையா 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 மிக முக்கியமான வசனம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். முதலாவதாக அவர் கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாக சொல்லுகிறார். ஒரு அழைப்பு, தேவனுடைய அழைப்பு பரலோகத்தில் இருந்து. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பின்பு அவர் உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெழுவார். நம்மையும் உயிர் தெழ வைப்பார். இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் எல்லோரும் உயிர் தெழுவோம். உயிர்த்தெழுதலின் தேவன். உயிர்த்தெழுதல் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் என்ன சொல்லி இருக்கிறார்? நான் மரித்தேன், ஆனாலும் நான் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு எழும்பினவர் உயிரோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படியாய் தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயத்தை போல் ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மலையைப் போலவும் பூமியின் பெய்யும் முன்மாறி பின்மாரியை நம்மிடத்தில் வருவார். முன்மாரியாய் பின்மாரியாய் அவர் ஒரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் உங்களுக்கு முன்மாரியையும் முன்மாரியும் மலையை தருவார். ஏற்ற வேளையிலே வயல் நிலம் உங்களுக்கு என் பின்னாக வயல் இருக்கிறது, அதே போல விளைச்சலுக்கு அதிகமாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, நாம் அதை செய்வோம். அதே போல அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அறுப்பு காலம் ஒன்று உண்டு. இந்த லேண்டு அறுப்பு காலத்துக்கு தயாராக இருக்கிறது. இந்த லேண்டு பாருங்கள். இது அதே போல நமக்கு யூதாவுக்கு ஒரு அறுப்பு காலம் உண்டு. நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். மனம் திரும்புங்கள், இயேசு கிறிஸ்துவினை திரும்புங்கள். திரும்பும்போது அவர் உங்களை காயம் கட்டுவார். அது மாத்திரமல்ல, அவருடைய சமூகத்திலே நாம் பிழைத்திருப்போம். அவர் சமூகத்தில் பிழைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அவரை அறிகிற அறிவியலை வளர்ந்து அவருடைய அந்த முன்மாறிய மலையையும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போல நம்மிடத்தில் வருவார். இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் இயேசு கிறிஸ்துவையும் தேவன் உங்களுக்கு அனுப்பினார். ஏன்? உங்களை